ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகாவோட சமையல். இன்றைக்கி நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீட் பண்ணியாச்சு. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம், கேரட் அல்வா. கேரட் அல்வா எப்படி செய்கிறது நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஓகே, கேரட் அல்வா செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கேரட் தேவைப்படுது. ஸோ 3 கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்புறம் 200 ml பால் எடுத்துக்கிங்க, ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர், 200 கிராம் சர்க்கரை, அப்புறம் முந்திரி பாதாம் திராட்சை எது இருக்கோ எடுத்துக்கிங்க. அப்புறம் 50 ml நெய் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நெய் விட்டுக்கிங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகட்டும். திராட்சை நல்லா பலூன் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம துருவின கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. கேரட்டோட பச்சை வாசனை நல்லா போட்டோம். ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஹீட்டில் நல்லா குக் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ 200 ml பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாலும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். 10 நிமிஷம் ஸ்லோ ஹீட்டில் குக் பண்ணட்டும். இப்போ சுகருக்காக 200 கிராம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஸ்லோ ஹீட்டில் குக் ஆகட்டும். ஸோ தட் அந்த பால் நல்லா சுருண்டு காஞ்சி வரும். பால் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஹீட்டில் குக் ஆகட்டும். நமக்கு அந்த கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும். நமக்கு அந்த கட்டண பதம் வந்துச்சு. இப்போ அது கூட வறுத்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 30 மினிட்ஸில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டில் கண்டிப்பாக நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் அல்வா எப்படி செய்யணும்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.